Hello friends, welcome to daily fresh recipes. நம்ம இன்னைக்கு வெண்பொங்கல் வந்து எப்படி செய்யறது சாஃப்ட்டா இந்த மாதிரி நம்ம எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் வந்து கண்டிப்பா வந்து பச்சரிசியும் சிறுபருப்பும் நமக்கு தேவை. நான் போடுற அளவு பாருங்க. பச்சரிசி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ அதே அளவு சிறுபருப்பை எடுத்துக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ பச்சரிசி போடுறோமோ அதே அளவு தான் வந்து நம்ம சிறுபருப்பும் போடணும். நம்ம எந்த பவுலுன்னா அளந்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ பச்சரிசியோ அதே அளவுக்கு சிறுபருப்பு ஈவனான குவான்டிட்டியை தான் போடணும். சரிங்களா? போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுங்கள். 3 to 4 டைம்ஸ் நம்ம வந்து வாஷ் பண்ணணும் இதை. சரிங்களா? அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அரிசியில் இருக்கிற வந்து டஸ்ட்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வாசனையெல்லாம் பச்சரிசி அரிசி வாசனை பருப்பு வாசனைலாம் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா க்ளீனாக ஆகிட்டு க்ளீனாக போகும். சரிங்களா? ஸோ தண்ணி வந்து நல்லா இருத்துருங்க. நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தண்ணியே இருக்கக்கூடாது நம்ம அரிசி பருப்பில். ஏன்னா நம்ம தண்ணி அளந்து ஊற்றும் போது இந்த தண்ணியும் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா அப்போ வந்து தண்ணி அளவு மாறிடும், அரிசி ரொம்ப குழஞ்சிரும் பொங்கல் நமக்கு. ஸோ நான் சொல்கிற மாதிரி தண்ணி வந்து நல்லா இருத்துட்டு செய்ய ஆரம்பிங்க. சரிங்களா? நல்லா அடி வந்து கனமாக இல்லை குக்கர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? குக்கர் வச்சுட்டு நான் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வந்து ஆயில் வந்து எந்த ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, குக்கிங் ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து ஹீட் ஆகட்டும் ஆயில். சரிங்களா? ஆயில் ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக வந்து மிளகு சீரகம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? பொங்கலுக்கு தாளிப்புக்கு வந்து நான் மிளகு சீரகம் தான் போடணும், கடுகு போடக்கூடாது. சரிங்களா? ஸோ மிளகு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக மிளகு இருந்தாலும் பசங்க எடுத்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 மிளகு எடுத்து போடுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம். ஓகேங்களா? 1 ஸ்பூன் சீரகம் போடுங்க. சரிங்களா? அப்போ மிளகு சீரகம் போட்ட உடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். மிளகு வந்து வெடியணும். சரிங்களா? பொரிஞ்சு வரணும். ஸோ அந்த மாதிரி நல்லா பொரியிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி வந்து தோல் சீவி வச்சுக்கோங்க. தோல் சீவிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க, வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு எனக்கு மிளகு. அதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சம் கருகிற மாதிரி ப்ரௌன் கலரில் மாறுதில்ல. இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வந்து இஞ்சி ஆட் பண்ணுறேன். பொடி பொடியாக அரிஞ்சு வச்ச இஞ்சி வந்து நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆட் பண்ண பிறகு நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து அப்புறமா சில பேர் தாளிப்பாங்க. செஞ்ச பிறகு முன்னாடி நம்ம தாளித்து அதுக்கு மேலே அரிசி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக வருங்க. நமக்கு இதெல்லாம் வெந்து அதில் மிளகு சீரக வாசனையெல்லாம் பொங்கலில் இறங்கும் போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெருங்காயம் போடுங்க. சரிங்களா? நான் வந்து ஒரு 2 பிஞ்ச் வந்து பெருங்காயம் போடுறேன். நமக்கு ஜீரணத்துக்காக போடுறேன் பெருங்காயம், வாசனைக்காக போடுறேன். இந்த தாளிப்புள்ள இதெல்லாம் போட்டுட்டு நமக்கு இஞ்சி வந்து நல்லா வறுபட்டு வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இஞ்சிலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 2 கப்பு எடுத்துருக்குது இல்லைங்களா? 1 கப் அரிசி, 1 கப் வந்து அதே அளவுக்கு சிறுபருப்பு. ஸோ 2 கப்பு, 1 கப்புக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணின்னு 2 கப்புக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நம்ம இப்போ. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அதே எந்த கப்பில் நம்ம அளந்துமோ அதே கப்பில் 6 கப்பு தண்ணி ஊற்றணும் இப்போ நம்ம. சரிங்களா? ஸோ இப்போ ஏன்னா 2 கப்பு நான் எடுத்திருந்தேன் அதனால். சரிங்களா? இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இப்போ நம்ம 6 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றியாச்சு. சரிங்களா? ஸோ ஊற்றின பிறகு உப்பு போட மறந்துடாதீங்க. உப்பு வந்து நம்ம இன்னும் போடலை. சரிங்களா? உப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. ஓகேங்களா? போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் வாயில் ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் தெரியும். உப்பு அதிகமாக இருக்கா கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது பொங்கல். ஸோ உப்பு வந்து தேவைக்கு ஏற்ப பார்த்து போடுங்க. சரிங்களா? இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசியும் சிறுபருப்பும். ஸோ அந்த 2 கப்பு மொத்தம் 2 கப்பு இல்லைங்களா? ஸோ அது வந்து அந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்து இதில் வந்து போட்டுடலாம். வாஷ் பண்ணி வச்ச அரிசி பருப்பு எடுத்து இதில் கொட்டிடுங்க. சரிங்களா? நம்ம தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி ஊற்றின பிறகு உப்பு நீங்கள் பார்த்துட்டு இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. போட்டு கறி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு ஓகே உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா
அதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து அரிசியும் பருப்பையும் வாஷ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம லெட்டு போட்டு மூடி வச்சிடணும் சரிங்களா. அதுக்கப்புறமா உள்ளவே கொதிச்சு வேகும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து இப்போ நான் வந்து கீ ஆட் பண்ண போகிறேன். நெய் ஊற்றினா கொஞ்சம் வந்து ரொம்ப நமக்கு வந்து சாப்பிட பிடிக்கும் பொங்கல். நெய் இல்லை கீ இல்லை அப்படின்னா கொஞ்சம் இறங்காது. நீங்கள் கீ ஆட் பண்ணுங்கள், 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் போதும். உங்களுக்கு நிறைய பிடிக்கும், ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது, டேஸ்டியாக இருக்கும் சரிங்களா. இப்போ நான் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ண பிறகு நல்லா கலரி விட்டுட்டு, ஏன் நான் கீ இங்கே ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அடி பிடிக்காமல் வரும், டேஸ்டியாக வரும், அதுக்காக நான் வந்து கீ ஆட் பண்ணுறேன் சரிங்களா. நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச அரிசியும் பருப்பையும் இதெல்லாம் சேர்த்துருங்க சரிங்களா. சேர்த்துட்டு உப்புலாம் செக் பண்ணியாச்சு இல்லைங்களா, கரெக்டாக இருக்கும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அரிசி ஆட் பண்ண உடனே குக்கரை மூடிடுங்க, லிட்டு போட்டு மூடிட்டு வெயிட் போட்டுட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஆட் பண்ண பிறகு செம்ம டேஸ்டியாக வரும். நான் சொன்ன மெத்தட் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டெப்ஸு. எவ்வளோ தண்ணி மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா பொங்கல் நமக்கு சூப்பராக வரும். தண்ணி நீங்கள் அதிகமாக ஊற்றுனீங்க இல்லை கம்மியாக ஊற்றுனீங்க அப்படின்னா ஒன்று வேகாமல் இல்லை குழஞ்சி வரும். ஸோ அதனால் 1க்கு 3 பங்கு, 1 கப்பு அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்து 1 கப்பு அப்படின்னா அதுக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. தண்ணி ஊற்றின பிறகு லெட்டு போட்டு மூடிட்டு வெயிட் போட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா 4 விசில் விட போகிறேன் சரிங்களா. 4 விசில் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா அந்த ஸ்டீம் போகிற வரைக்கும் அப்படியே விடுங்க, நல்லா வெந்து வரும் சரிங்களா. பொங்கல்னு பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கணும். நம்ம எடுத்த பிறகு ஒரு பவுலில் போட்டு நீங்கள் கொட்டினீங்க அப்படின்னா, ஒரு பிளேட்டை கவுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக அந்த ஷேப், பவுலோட ஷேப் அப்படியே வரணும். அதுதான் வந்து பொங்கலுக்கு கரெக்டான பதம் சரிங்களா. இப்போ நான் ஷேக் பண்ணுறேன் அப்படின்னா சாஃப்டாக ஆடும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. செம்ம சாஃப்டாக இருக்கணும், உள்ளே வச்சா அப்படியே இறங்கணும் பொங்கல், அந்த மாதிரி செம்ம டேஸ்டியான பொங்கல் உங்களுக்கு வரும். அப்படியே என்னோட மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. 4 விசில் விடுங்க, 1க்கு 3 பங்கு தண்ணி. இதை மறந்துடாதீங்க, உப்பு போட மறக்காதீங்க, பெருங்காயம் சேருங்க, செம டேஸ்டியாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய்யில் வந்து கேஷ்யூ வறுத்துட்டு அதை மேலே வந்து ஜஸ்ட் கார்னிஷ்காக ஆட் பண்ணுங்கள் சரிங்களா. செம டேஸ்டியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்